வணக்கம் ஃப்ரெண்ட், சஞ்சய் மீடியாவிற்காக உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து நாங்கள் பண்ண டிசைன் தான். முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து புதுசாக நாங்கள் பண்ணியிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டைல்ஸு தான் எல்லா வீட்லேயுமே மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. கேரளா சைடெல்லாம் போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சர் டிசைன் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நிறைய டெக்ஸ்சருங்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக நிறையா பண்ணலாம், நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். பார்க்குறக்கே ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மெயினாக என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர் பட்டி. அதாவது வந்து இந்த டிசைனிங் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது டெக்ஸ்சர் பட்டி. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 50 kg தேவைப்படுது. 25 கிலோ பேக்கு. ஒரு பேக் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு 750 ரூபா வரும். 50 கிலோ அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 1500 டெக்ஸ்சர் பட்டிக்கு மட்டுமே செலவாயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பிளாக் கலர் அடிக்கிற மாதிரி வரும். வாட்டர் பேஸ்டு பிளாக் எமல்சன் வந்து 2 லிட்டர் வாங்குற மாதிரி வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிசைனிங் பண்ணுறதுக்கு கோல்டன், எமரால்டு அண்டு சில்வர், இந்த 3 பேஸ் கலர் வந்து வாங்குற மாதிரி வரும். இது வந்து மெட்டாலிக் கலர். நீங்கள் வேறு கலர் அடிக்கிறத விட மெட்டாலிக் கலர் அடிச்சிங்கன்னா ஒரு ஆன்டிக் லுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளைடு அண்டு ப்ரஷ் இதெல்லாம் எசென்சியலாக தேவை. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3500 இந்த ரேஞ்சுக்கு உள்ளே தான். இந்த பட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பேரில் தயார் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபைன் பட்டி அப்படின்றது, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டி மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். டெக்ஸ்சர் பட்டி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கல்லாக ஒரு ரஃப்பாக இருக்கும். நீங்கள் அந்த டிசைனிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் பட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்டினுடைய எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ஒரு சிலையெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த டெக்ஸ்சர் பட்டியில் பண்ணலாம். ஃபைன் பட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங். இன்டோரில் வீட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபைன் பட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டி சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் வெளியே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரஸ்டி பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வந்து நல்லா திக்காக மணலாக இருக்குது அதனுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா. அது வந்து வெளியில் அவுட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உள்ள வீட்டுக்குள்ளே பண்ணுறது அப்படிங்கும்போது ஃபைன் பட்டி, சிந்தட்டிக் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் வந்து அது வீடியோவை பண்ணலை. ஜஸ்ட் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனுடைய ஆஃப்டர் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவை நான் காமிச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப செலவு கம்மி. நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது சம்மந்தமாக வீடியோ வந்து நிறையா இருக்குது. யூடியூப்பில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.